ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்தீங்களா? ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னா ஒருத்தர் கூட லைக்கும் பண்ணல, கமெண்ட்டும் பண்ணல. என் கான்செப்ட் புரியலையா இல்லை பிடிக்கலையா? ஆக்சுவலாக என் மனசில் என்ன இருக்குன்றது தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. எப்படி எடுத்துக்கிட்டாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராவலிங்லேயே தான் இருக்கேன். ஆக்சுவலாக 3 நாள் லீவுன்னு பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணவே முடியாது. 3 நாள் லீவை நேற்று இண்டிபெண்டன்ஸ் டேன்னு போயிடுச்சு. அதுக்கு முதல் நாள் விழுந்து வாரி காலெல்லாம் இதுவாகிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே எப்படியோ ஒரு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் தான், போயிட்டே இருந்தாச்சு. ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் காமிச்சிக்கிறேன், வாங்க ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும், லீவு நாளில் தான் நம்மளுடைய வேலைகளை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். லீவு தானே எங்கேயாவது போவோம் அப்படிலாம் இல்லை. அன்றைக்கின்னு பார்த்து தான் நம்ம வீடே நமக்கு பாதி க்ளீனாக இருக்காமல் இருக்கும், பாதி பார்த்திங்கன்னா குப்பையாக கிடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த டேபிள்னு ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டேபிளில் எங்கேருந்து தான் குப்பை வருதுன்னே தெரியாதுங்க. எப்படித்தான் குப்பை வருதுன்னே தெரியாது. வாங்க அதை நான் கொஞ்சம் காமிக்கிறேன். என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த லீவு விட்டாலே க்ளீனிங் ஆகி போச்சு என் வேலை. லீவு அப்படின்னாலே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் என்னுடைய மறு வேலையே பார்க்க வேண்டியிருக்கு. சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கேன், அதை காமிக்கிறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நான் சொன்னேன்ல எங்கள் வீட்டு டேபிள். இந்த ஒரு டேபிள் ஆக்சுவலாக இங்கே நான் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜொமேட்டோ ஆர்டர் வந்ததுன்னா நம்ம பேக் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால தான். அது பாருங்கள், இது ஜொமேட்டோனுடைய பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வச்சுருப்பேன். அதுக்காக தான் இந்த டேபிளே இங்கே நான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த டேபிளோடைய ஓவர் வியூ பாருங்கள். இது எங்கள் ஹிருத்யாவோடைய ஒரு டம். அப்புறம் இப்போ நானே கொண்டு பழம் வாங்கிட்டு வந்தேன். இந்த பார்த்திங்களா, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனாக, அந்த ஃபங்க்ஷனுக்காக பழம் இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் 1.5 கிலோ 100 ரூபான்னு போட்டிருந்தான். நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கொய்யாக்காய் மட்டும் வாங்கிட்டேன். பழம்லாம் வாங்கிட்டேன். வாழைப்பழம் மட்டும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ், போகும்போது வாங்கிக்கலான்னு. இது பார்த்திங்கன்னா அம்மன், எங்கள் குலதெய்வத்தினுடைய கோவில் போயிட்டு வந்ததுனுடைய வேப்பலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இடியா பாப்பா பழம் சாப்பிட்டாங்க. அப்புறம் தேங்காய் எடுத்து உள்ளே வச்சுட்டேன், குங்குமம் கொடுத்து விட்டேன். வளையல் வந்தது, வேப்பலை மட்டும் அது அப்படியே இருக்கட்டும், சாமிக்கிட்ட வச்சுட்டு வெளியில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா லேப்டாப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்திங்கன்னா லேப்டாப் பாருங்க. இந்த லேப்டாப் மேலே எவ்வளோ, இது ஒரு பென் டிரைவர், அதோட இது மவுஸு, அதோட இது என்னவோ கார்டு என்னமோ சொல்லுவா. இதை பாருங்க, இது மிக்சர் சாப்பிட்டு வச்ச அந்த டப்பா. இது ஒரு சிப்ஸு, இது பாருங்க பாதி சாப்பிட்டு வச்ச சிப்ஸு. அப்புறம் தீப்பெட்டி, எங்கள் இதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதியா அந்த தீப்பெட்டி என்ன சொல்லுவா, ஹாப்பி டு யூ அப்படின்வா. அவளுக்கு தீப்பெட்டி பார்த்தா கேண்டில் ஏற்றணும், சரிங்களா? தீப்பெட்டின்னு தெரியாது, இதில் வச்சு ஹாப்பி டு யூ பண்ணணும். ஸோ பாருங்கள், இது சரிங்களா, இந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்கள். மெயினாக ஒன்று இது. அடுத்தது டேபிள் இருந்தால் சாவி. இது பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸ் டப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ சாமி, உங்கள் வீட்டில் இப்படி தானா இல்லை எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியான்னு எனக்கு தெரில. பழம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு விலை விற்கிது ஃப்ரெண்ட்ஸ் பழம். ஐயோப்பா, 200 ரூபாய்க்கு குறைஞ்சி ஆப்பிளும் மாதுளம்பழமும் கிடையாது கிலோ. சாத்துக்குடி ஆனானப்பட்டது அது அந்த விலை விற்கிது. அது இருக்கட்டும். இந்த பாருங்கள், இந்த ஸ்நாக்ஸ் டப்பா, ஒரு நிமிஷம் இருங்க, ஓப்பன் பண்ணுறேன். வீட்டில் இப்படி தான். எப்படின்னா இங்கே பாருங்கள், சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வச்சுப்பாங்க. இந்த பாருங்கள், இது ஒன்று முழுசாக சாப்பிட்ணும், இல்லை கொஞ்சம் நிறையவாது வைக்கணும். இக்கி நூண்டு வச்சா அது யார் சாப்பிடுவா? அதை பாருங்கள், பிஸ்கெட் 3-4 பிஸ்கெட் தான் இருக்கும். இது ஒன்று. இது பிஸ்தா பிஸ்கெட்டாம். இது பாதாம் நெய் பிஸ்கெட். எனக்கு தெரிஞ்சு ஒயிட் கலரில் நெய் பிஸ்கெட் நான் சாப்பிட்ருக்கேன். இது இது பாருங்க, இது மட்டும் பாதி இருக்குது, ஏன்னு தெரியல. பாருங்க, எல்லாம் பாதி 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 இருக்கும். இந்த இது பார்த்திங்களா, ஹைட் அண்ட் சீக். இது பாருங்க, பாதி பிரித்து இது அப்படியே. இது பாருங்க, சிப்ஸு யாத்தில் பாதி கொட்டி பாருங்க, பாதி கொட்டி வர என்ன இப்படி தாங்க இருக்குது எங்கள். இந்த எத்தனையோ தடவை சொல்கிறேன். இது பாருங்க, பாதி சிப்ஸு கொட்டி கிடக்கு. இது பார்த்திங்களா, ஆல்ரெடி ஒரு பிஸ்கெட் பேக்கெட் காமிச்சேன், இந்தா ஒன்று. இது சாப்பிட்டு ஜிம்ஜாம் சாப்பிட்டு கவர்
அது இல்லை, அப்படியே கிடக்கு. குட் டே எல்லா பிஸ்கெட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க. இது இந்த கவர் இங்கே பாருங்கள், இது சாப்பிட்டு கொஞ்சம் இந்த ஸ்நாக்ஸ் டப்பாவை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு போரும் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, இதை கிளியர் பண்ணி காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இது வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டாச்சு, அதே மாதிரி இதையும் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டாச்சு, சிப்ஸ் எல்லாம் ஒரு கவரில் போட்டாச்சு. ஸோ குட் டே பிஸ்கெட்டுக்கு ஒரு ரப்பர் பேண்டு, ஹைட் அண்ட் சீக்குக்கு ஒரு கவர் பண்ணி ரப்பர் பேண்டு. ஸோ கீழே வந்து மில்க் பிக்கி. ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இதெல்லாம் குப்பையில் போட வேண்டியது. ஸோ இது பிரித்த சிப்ஸ் பேக்கெட்டு, இதையும் தூக்கி உள்ளே வைக்கிறேன். இது வந்து பிரிக்காத ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு, இதையும் இப்படி உள்ளே வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த டேபிள்லேருந்து இதை நான் கிளியர் பண்ணணும். இதை நான் அப்படி இந்த ஸ்நாக்ஸ் டப்பா இப்படி வைக்கிறேன்னா 2 நாள் கூட இப்படி இருக்காது, திரும்ப பேக்கெட் அப்படி அப்படியே உள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரீ ஒன்று வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், அதனால் சீமந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு புடவை ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கேன் நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் ஒரு கடை இருக்குது, ஒரு ஸ்நாக்ஸ் கடை. பேக்கெட் எல்லாமே 20 ருபீஸ் தான் இருக்கும். இதெல்லாம் 20 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே முறுக்கு, அப்புறம் வந்து இந்த ரவா லட்டு பாருங்க, இது வந்து 20 ருபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது. கடலை மிட்டாய் இதுவும் 20 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் வந்து நமக்கு என்ன தேவையோ அது வீட்டுக்கும் தேவைப்படும், நமக்கு எங்கேயாவது வேணும்னா எடுத்துகிட்டு போகலாம். ஒரு என்ன சொல்கிறது, 20 ரூபாய்க்கு தாராளமாக வந்து பேக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு சாரீ. இந்த சாரீ சீமந்தம் இல்லைங்களா, இருங்க நான் சாரீ காமிக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 2 டசன் வளையல் வாங்கியிருக்கேன். இருங்க, அதே டேபிளில் போயிட்டு வச்சு பிரித்து காமிக்கிறேன். இது வந்து எங்கள் கோயில், குலதெய்வம் கோயில் போனேன்னா, கடும்பாடி அம்மன் கோயில். ஸோ அந்த கோவிலுடைய குங்குமம், அது கூட இந்த டேபிள் தான். இது வந்து சட்னி சாம்பார் கவர். சரிங்களா, இருங்க வளையல் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி இந்த செக்கப்பும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் அந்த கலரில் ஒன்று, அப்புறம் இது வந்து இந்த ப்ளூ கலரில் ஒரு டசன். ஸோ 2 டசன் வளையல் வாங்கியிருக்கேன். இருங்க புடவை காமிக்கிறேன். இது வந்து பாக்ஸ் கேட்டேன், அதனால் பாக்ஸ் போட்டு கொடுத்தாங்க. பார்த்தீங்களா புடவை. ஸோ இதுக்கு மேட்சிங்காக இருக்கும்ன்ட்டு தான். இந்த பாருங்கள், இந்த கலர் பார்டர் பார்த்திங்கன்னா பாருங்கள் ப்ளூ கலர், அதனால தான் நான் வந்து இந்த கலரில் வாங்கிட்டு வந்தேன். சரிங்களா, கவரில் போட்டிருக்கிறதுனால புடவை உங்களுக்கு வந்து தெரியுது. இருங்க புடவை எடுத்து காமிக்கிறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். கலர் நல்ல இங்கெல்லாம் வந்து ஷைனிங்லாம் வச்சு சூப்பராக ஒரு சாரீ. ஸோ இதையும் இந்த டேபிளில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து வெத்தலை பாக்கு பழம் பூ வாங்கி வச்சுட்டு காலையிலே வெத்தலை பாக்கு தட்டில் வச்சு சீமந்தப்போ கொடுத்துக்கலாம். இதுதான் இன்றைக்கி என்னுடைய டைட் ஷெட்யூல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எவ்வளோ டயர்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக வந்து இன்னும் உட்காரல, ஒரு 10 நிமிஷம் உட்காரல, இன்னும் சாப்பிடலை. காலையில் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருந்து மூவிங்லேயே தான் இருக்கேன், இன்னும் சாப்பிடலை. இனிமே தான் சாப்பிடணும், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ராத்திரி பண்ணதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது, அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்குது. சூடு பண்ணலாமா, இப்போ கிளம்பிகிட்டே இருக்கேன், மூவ் ஆகிட்டே இருக்கேன். இதோடு நாளைக்கு நைட் ஆகிடும், 7:30 8 ஆகிடும். அதுக்கப்புறம் தான் திருப்பி மண்டே ஸ்கூல் ஓடணும். ஸோ சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் லீவு விட்டும் ஃப்ரீ இல்லை, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. 2 மினிட்ஸ் கூட உட்கார முடியல, கிளம்பிக்கிட்டே இருக்கேன். எப்போ உட்கார போகிறேன், எப்போ எனக்கான டயத்தில் நான் வந்து என்னுடைய இதெல்லாம் செஞ்சுக்க போகிறேன் அப்படின்னு எனக்கு இன்னும் கூட கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். டைம் போயிட்டு அப்படியே இருக்குது. ஸோ என்ன மாதிரி தான் எல்லா இல்லத்தரசிகளும் நம்மளால் வந்து நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கவே முடியல. அடுத்தடுத்து நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். நமக்கான டயத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். கரெக்டுங்களா? பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.